ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் பொரியல். இது எப்பவும் போல் நம்ம செய்கிற பொரியல் தாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சில பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்த போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெரியதாக 2 பீர்க்கங்காய் இது மாதிரி எடுத்து கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 உளித்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் இவ்வளோ பெருசாக அறுத்துக்கலாங்க. ரொம்ப பொடியாக அறுத்தா வேகும்போது ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்குவீங்களோ அதையே சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் வெடிக்க விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இது நல்லா வெந்ததும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உளுந்து பருப்பும் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுபட்டதும் நம்ம சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாகவே. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் வரமிளகா போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்கிறதுக்காக நான் அப்படி சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்ச காயை அந்த தாளிப்போடு சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் செய்கிறது ஒரு மெத்தடு. நம்ம முருங்கைக்காயில் தக்காளி சேர்த்தி வதக்கிற மாதிரியும் இது செய்யலாம். இப்போ இதில் தக்காளி விட்டால் ரொம்ப தண்ணி விட்டு வந்துடும். அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கல. பொரியல் மாதிரி செய்கிறதுனால வெங்காயம் தாளித்து அப்படியே நம்ம காயை சேர்த்திருக்கோம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் சும்மா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிக்கலாங்க. இதில் நம்ம தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு செய்வாங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூளில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு வறுத்துருப்போம். அந்த ஃப்ளேவர் இதுக்கு கிடைக்கும். மல்லி, தனியாக, மிளகு எல்லாமே சேர்த்திருப்போம். எல்லாத்தையும் நல்லா போட்டு கலக்கிக்கலாங்க. காய் வேகணுன்ட்டு இல்லை, நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதுலேயே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால தான் நான் 2 காய்க்கும் சேர்த்து 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும், பொரியல் மாதிரி கிடைக்காது. இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இதையும் நீங்கள் அதிக நேரம் போட வேண்டாம். சும்மா ஒரு 3 நிமிஷம் குக் ஆகிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அதுலேருந்தும் தண்ணி உள்ளே வடிஞ்சிட்டே இருக்கும். பாருங்கள், 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. தண்ணி இப்போ எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கு. நம்ம 1/2 டம்ளர் ஊற்றணும், மறுபடியும் 1/2 டம்ளர் அளவுக்கு எச்சா வந்திருக்கு தண்ணி. அந்த தண்ணியிலையே காய் வேகிற அளவுக்கு திரும்பவும் ஒரு மூடியில் மூடி வச்சுக்குங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. கலரும் கொஞ்சம் மாறி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம அந்த பொரியலுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுக்கலாங்க. நான் 1/2 மூடி தேங்காய் துருவியிருக்கேன் சின்னதாக. அதை இதில் அப்படியே சேர்த்திக்கலாங்க. தேங்காய் நம்ம சேர்த்து கலக்கும்போதே அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி கொஞ்சம் கெட்டியாக பொரியல் கிடைக்கும். தேங்காயை போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எனக்கு பத்தலை, நான் கொஞ்சமாக மறுபடியும் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப எதுவும் வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி பொரியல் இருந்தாலே போதும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி பொரியல் ரெசிபி, குழம்பு ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.